தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபாரகண சிந்தும் ஞானதம் சாத்திரப்படும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாமதன கலியுதயம் காட்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக இந்த மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களையும் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பின் அனுபவத்தோட தலைப்பு யாரு அப்புவா எல்லாம் ஒன்றா இருக்கேடா, யாரு அப்புவா எல்லாம் ஒன்றா இருக்கேடா. பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவரை அவருடைய இன்டர்வியூ ஒன்று அனுபவத்தை பார்த்தோம். நிறைய பார்த்துட்டுருக்கோம். நம்ம வேறு எதாவது வந்தாலும் பாலகிருஷ்ணன்றவர் தான் அவர் அனுபவத்தை சொல்கிறார், அவருடைய அப்பாவுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை. அவரோட அப்பா மகாபெரியாவை பற்றி தேசிக ஸ்ததாஞ்சலி அப்படின்னு ஒரு கிரந்தத்தை எழுதியிருக்கார் பெரியவா மேலே. கந்தர்வக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல ஏதோ ஒரு வீடு, சின்ன வீடு ஒன்று இருக்கான், அது உள்ளே அது வச்சு பூட்டி வச்சுருந்துருக்கா. அதில் அங்கே நிறைய பழைய கிரந்தங்கள்லாம் இருக்குன்றது இவருக்கு தோணிருக்கு. எப்படி தோணியிருக்குன்னா பெரியவாளுடைய அனுகிரகம் தான் தோணும். அப்புறம் அதில் அது போய் பார்த்து இந்த கிரந்தத்தை எந்த மூட்டையில் இருக்குது, ஒரு 10 மூட்டை இருக்கான், அதில் இந்த மூட்டையை எடுத்தால் இது ஒன்றுத்தில் கரெக்டாக ஃபஸ்ட்டு புக்காகவே இது வருது. பெரியவா அனுகிரகம் தானே. பெரியவா கேட்டிருக்கா, அதை எடுத்து 1000 காப்பி போட்டு கொடுத்துருக்கார் போல இருக்குது. இந்த இவர் அப்பு சாஸ்திரிகள் அதுதான் இது நடந்திருக்கு இல்லையா. அப்பு சாஸ்திரிகளோட ஒரு நாளைக்கு கிளம்பி அவர் போயிருக்கார். அவர் சொல்லியிருக்கார், என் பிள்ளைனா அவர் பாலகிருஷ்ணன் இப்போ இன்டர்வியூவில் இருக்கவர். என் பிள்ளை பிட்ஸில் பிலானியில் இருக்கான், நான் தெற்கு பக்கம் இருக்கேன். இந்த அப்பு சாஸ்திரிகள்ன்றவர் அவர் சாஸ்திரிகளில் வேதங்கள்லாம் படிச்சிருந்தாலும் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுட்டுருக்கார். அந்த காலத்து இங்கிலீஷ் கம்பெனி அது, அதில் வேலை செய்கிறார். திருச்சியில் இருக்கார். நான் தெற்கு பக்கம் இருக்கேன், அவன் வடக்கு பக்கம் அவன் இருக்கான். அப்போ பெரியவா உடனே கேட்டாலாம், அப்போ எல்லாருமே ஒரே இடத்துல இருக்க மாதிரி அமைஞ்சா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு பெரியவா ஒரு அதான் மனசுக்குள்ளே அவர் வச்சுருக்கார். அதை பெரியவா கேட்டுட்டார். பெரியவா என்ன உத்தரவு பண்ணுறாலும் அதை பண்ணிடுறேன் அப்படின்னு. நிச்சயம் பண்ணிடுவியான்னு. ஆமாம், சரி, அப்படி ஒரு வேளை ஆனால் உன் பிள்ளைய என்கிட்ட விடு, அவன் கைங்கரியம் பண்ணட்டும் அப்படின்னு சரின்ட்டாரான். ஆனால் இப்போ என்ன எடுத்து அப்படின்னா பிட்ஸில் அவர் ஃபைனல் செமஸ்டர் பாக்கி இருந்தது. அவரும் கூட வந்திருக்கார். இப்போது வந்தபோது நான் சொல்லலைன்னாலும் பாலகிருஷ்ணன்றவரும் ஃபைனல் செமஸ்டர் இன்னும் பாக்கி இருக்குது. அப்போ வந்திருக்கார். வந்தபோது அவர் அவர் அப்பாவோட பேர் வேறு ஏதோ அப்பைய தீட்சிதர் பரம்பரையில் வந்ததுனால பெரியவா செல்லமாக அவர் அப்பு சாஸ்திரிகள்னு கூப்பிடுவாராம், அப்புன்னு கூப்பிடுவார். அதனால தான் அவருடைய பேர் அவரும் சொல்லலை, யாரும் இன்டர்வியூ பண்ணுறவரும் கேட்கல, நம்மளும் அப்புன்னே எடுத்துக்கலாம். அதனால் இவருக்கு என்ன எடுத்து பிட்ஸில் ஃபைனல் செமஸ்டர் முடித்தவொடனே கேம்பஸ் இன்டர்வியூவில் ஹோசூரில் வேலைக்கு செலக்ட் ஆகியிருக்கார். இவர் சென்னை தான் எனக்கு ஓணுன்னு கேட்கல, சென்னை தான் இருக்கா மாலிங்கபுரத்தில். ஆனால் இவர் கேட்கல எனக்கு அதெல்லாம் ஓணுன்னு. ஆனால் திடீர்னு சென்னையில் ஒரு வேக்கன்சி க்ரியேட் ஆகிருக்கு. இவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் முதல்ல இஷ்யூ பண்ணும்போதே சென்னை கிடச்சிருத்து, சென்னைக்கு வந்துட்டார். அப்போ பெரியவா பரமேஸ்வரன் நினச்சது நடக்கிறது இல்லையா அது. அப்போ அப்போ அதாவது 7 பேர் செலக்ட் பண்ணியிருக்கா இவரோட சேர்த்து. இந்த பாலகிருஷ்ணனோட 7 பேரில் 6 பேரையும் ஹோசூரில் தான் போஸ்ட் பண்ணியிருக்கா. அந்த கம்பெனி எது செலக்ட் பண்ணதோ இவர் ஒருத்தர் மட்டும் ஏதோ தெரில, இவருக்கு இந்த மாதிரியான வேலை, இந்த மாதிரியான இதுக்கு ஸ்கில் இவருக்கு நல்லா இருக்கும்னு நினச்சாரான்னு இவர் எதுவும் கேட்டுக்கல. அட்ரஸில் போட்டிருப்பார் மெட்ராஸில் இருக்க மாதிரி, அவ்வளோதானே தவிர இவர் ஒன்றும் டிமாண்டே பண்ணலையா, எதுவும் கேட்கல. ஆனால் இவரை தூக்கி மெட்ராஸில் போட்டிருக்கா, யாரை ஒன்றா போடலாமே.
பெரியவா அனுகிரகம் இருந்தால் தான் நடக்கும் இது, அப்படி போட்டிருக்கா அப்படின்னு அது சொன்னார். அடுத்தது வந்து இவ அப்பா வந்து அப்பு வந்து ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரியில் திருச்சியில் ஒரு சீனியர் போஸ்ட்டில் இருந்தாராம். பெங்களூரில் அவரை மாற்றிருக்கா, மாற்றலான்ட்டு யோசனை பண்ணிட்டா. ஏன்னா பெங்களூரில் தான் அந்த இவ அப்பா வந்து ரொம்ப சீனியராக, அதனால் அந்த சீனியர் போஸ்ட் வந்து பெங்களூரில் தான் இருக்குது, மெட்ராஸில் இருக்க மாதிரியான ஃபேக்ட்ரியில் இல்லை. அதனால் வந்து அங்கே மாற்றினோன்ட்டு இவர்கிட்ட சொல்லியிருந்தாலும் உங்களை பெங்களூர் போட போகிறோம், பெங்களூர் போகிறோம். ஏன்னா அவருக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய பீரியட் வந்தது, அவள் பண்ணிவிடுவா போல இருக்குது. அப்படி சொல்லிகிட்டே இருந்தாராம். இவரும் ஒன்று எனக்கு மெட்ராஸ் தான் ஓகணும்னு அப்பு சாஸ்திரிகள் கேட்கல. ஆனால் கடைசி நிமிஷம் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த சீனியர் போஸ்ட்டை வந்து மெட்ராஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணணும்னு மேனேஜ்மெண்ட் நினச்சிருக்கா. மேனேஜ்மெண்ட் நினைக்கிற பெரியவாங்கிற பரமேஸ்வரன் அவங்க நிற்கிறாரு, இவர் நினச்சிருக்கார், இவர் தான் சொல்லிட்டாரு எல்லாருமே ஒரே இடத்துல வந்தால் என்ன பண்ணுவேன்னு, பெரியவா நடத்தி காமிச்சிருக்கா. அதனால் அவருக்கு வந்து மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லித்தான், அந்த சீனியர் போஸ்ட்டை இப்போ மெட்ராஸ்க்கே கொண்டு வந்துட்டோம், நீங்கள் மெட்ராஸ்லேயே இருந்துருங்க அப்படின்ட்டாராம். அதனால் கையில் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுக்கும்போது மெட்ராஸ்லேயே திருச்சியிலேருந்து நேராக மெட்ராஸ்க்கு வரா மாதிரி ஆகிடுத்து, மெட்ராஸ் வந்துட்டார். மெட்ராஸில் ஆக்சுவலாக இவளுக்கு ஒரு வீடு வந்து மகாலிங்கபுரத்தில் இருக்குது. அதில் ரொம்ப நாளாக யாரோ வாடகைக்கு விட்டுருந்தாராம். அவர் என்ன பண்ணார், கொஞ்சம் இதெல்லாம் இந்த மாதிரி ட்ராமாலாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே அவர் வந்து அப்பு சாஸ்திரிகளுக்கு கம்யூனிகேட் பண்ணியிருக்கார். எப்படின்னு தெரில, ஃபோன்லேயா இல்லை லெட்டர்லையா, எனக்கு அவசரமாக நான் இந்த தடவை காலி பண்ண வேண்டியிருக்கு, நான் என்னால் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாராம். பெரியவா எல்லாத்தையுமே எல்லாரையும் துரத்தி அடிச்சிருக்கார். இவா இங்கே உட்காரனவே வந்து சொந்த வீட்டில் இவர் எங்கே வாடகை கொடுப்பார், வாடகைலாம் வேணான்னு பார்த்துருக்கார் பெரியவா. அதனால் இவா வரும்போது அவரும் போயாச்சு, வாடகைக்கு விட்டுருந்தவா காலி பண்ணணுமே, இல்லைன்னா இவா வாடகை கொடுக்கணும், அவரும் போயாச்சு. ஆனால் இவா ஃபேமிலி மட்டும்தான். அப்பு சாஸ்திரிகள் அவர் பொண்டாட்டி, இவர் வந்து நம்ம பாலகிருஷ்ணன் கல்யாணம் ஆகலை, அவர் வந்து வேலைக்கு இப்போ வந்து ஜாயின் பண்ணியிருக்கார் மெட்ராஸில். அவர் அப்பு சாஸ்திரிகள் மெட்ராஸில் தான் அவருக்கு வேலை, அவரும் இருந்திருக்கார். இவள் எல்லோரும் இங்கே வந்துட்டா. சரி, வந்த வேலையாக நம்ம ஒரு வாட்டி வந்து இது பண்ணிடலாம், நம்ம புண்ணியவச்சனம் அந்த மாதிரி ஒரு நம்ம கிரகப்பிரவேசமே ஒரு வாட்டி 100 வாட்டி பண்ணிடலான்னு அவளுக்கு தோண்டிருக்கு. எல்லோரும் ஒன்றா வந்துட்டோம், அது விஷயமாக பேசணும் பெரியவா கிட்டன்ட்டு கிளம்பி வா போனான். ஆனால் பெரியவா கிட்ட போய் இவா மறந்து போயிட்டாமோ எல்லாருமே இங்கே வந்துட்டோன்னு. ஆனால் பெரியவா விடுவாளா, இவர் போய் அங்கே நின்ற உடனே பெரியவா கேட்டாலாம், அப்பு ஒய்ஃபு பாலகிருஷ்ணன் 3 பேரும் போயிருக்கா. இவர் எதுவும் சொல்ல, பெரியவாளே கேட்டாலாம், யார் மகாலிங்க சாஸ்திரி பிள்ளை அப்புவா, என்ன எல்லாம் ஒன்றா இருக்கேளா அப்படின்னு கேட்டிருக்காளாம் பெரியவா தான் அங்கே வர வச்சுட்டார. அதுக்கப்புறம் பெரியவா சொன்ன மாதிரி இவர் வேலை பண்ணிகிட்டே இவர் வந்து பாலகிருஷ்ணன்றவர் வந்து பெரியவாளுக்கும் போய் கைங்கரியம் பண்ணலாம். ஜெய் ஜெய்சங்கர் மகாபிரிய பாதவேச்சரம்.